ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி மார்ச் 20th வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி உங்களுடைய கரியர் அண்ட் ஜாப் எப்படி இருக்கும், லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும், அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் இன்றைய நாள் எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கான மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, Ace of Swords, Six of Cups, King of Cups, Seven of Pentacles, Temperance, bottom of the deck, Hanged Man. Okay, ஸோ நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும். ஓகே, ஓவரால் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ், டெம்பரன்ஸ் அண்ட் ஹேங்க்டு மேன் இருக்காங்க. ஸோ இந்த கார்ட் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகேங்களா, ரஷ் பண்ணாமல் பொறுமையோடு மூவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி தேவைப்படுதோ அது எல்லாமே கரெக்டாக இன்றைக்கி கிடச்சிரும். அண்ட் யூனிவர்ஸ் சொல்கிறது வந்து நல்ல டீப்பாக யோசிங்க, கிளியராக யோசிங்க, அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க அப்படிங்கிறது தான். ஓகே, திங்க் கிளியர்லி அண்ட் ஆக்ட் ஸ்லோலி. அதுதான் யூனிவர்ஸ் வந்து ஓவரால் இந்த கார்ட்ஸ் மூலயமா கொடுக்குற ஒரு மெசேஜாக இருக்குது. அண்ட் அடுத்து இப்போ உங்கள் ஜாப் அண்ட் கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் அண்ட் செவன் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஒரு நியூ ஐடியா வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஆர் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு டிசிஷன் நீங்கள் எடுக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் இப்படி பண்ணுனா நம்மளுடைய ஜாப் அண்ட் கரியருக்கு நல்லது அப்படின்னு உங்களுக்கு தோணும். நீங்கள் அந்த டிசிஷனை இன்றைக்கி வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் போடுற எஃபர்ட்கான ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஓகே, பட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அனலைஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பிளான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டு டே. ஓகே, ஒரு விஷயத்தில் வந்து உடனே ரிசல்ட் வரல அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ். எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க, பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். எல்லா விஷயத்துலையுமே லவ், கரியர் வைஸ், ஜாப் வைஸ், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸில், இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸை தொடங்கலான்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயம். ஓகேவா, உடனே ரிசல்ட் வரல அப்படின்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். அதே மாதிரி பொறுமையாக இருங்க, பொறுமையின்மையை வந்து கண்டிப்பாக கைவிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இம்பேஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் அண்ட் வார்னிங்காக இருக்குது. அண்ட் அடுத்து உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்க்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 6 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஓகே, அண்ட் கிங் ஆஃப் கப்ஸும் இருக்குது. ஸோ இந்த கார்ட் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு இன்றைக்கி வந்து பாஸ்ட் பர்சனோட நினைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அந்த பர்சன் கூட இன்னுமே வந்து உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஓகேங்களா, அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ண மாட்டாங்களா, நம்மளை பற்றி யார்கிட்டையாவது பேசுவாங்களா, விசாரிப்பாங்களா, கேட்பாங்களா, நம்மளை பற்றி யோசிப்பாங்களா, நம்ம கூட பேசணும்னு தோணுமா, அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு மெச்சூர்ட் லவ் எனர்ஜி இருக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு மெச்சூர்ட் லவ் எனர்ஜி இருக்குது. ஸோ சிங்கிள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வேளை பிரேக்கப்பில் இருந்தது உங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இன்றைக்கி ரீகனெக்ட் சான்ஸ் இருக்குது. ஒரு கமிட்டடாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், எமோஷ்னல் பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, ஸோ மனசில் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பாஸ்ட்டில் வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா அதை நினச்சி அதில் சிக்கிடாதீங்க. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற வார்னிங். ஓகே, பாஸ்ட்டில் இருந்தது வந்து ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அதை நினச்சி இன்றைக்கி டேவை ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு தாட், ஒரு நல்ல ஒரு வைபை கொடுக்குற மாதிரியான நினைவுகளை மட்டும் இன்றைக்கி ரீகால் பண்ணுங்கள். உங்கள் டேவை டல்லாக்குற மாதிரி, உங்கள் மூடை ஸ்பாயில் பண்ணுற மாதிரியான தாட்ஸ் ஏதாவது வந்துச்சு பாஸ்ட் ரிலேட்டடாக அப்படின்னா அதுலேருந்து இம்மிடியேட்டாக வெளியே வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு. ஓகே, வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் இருக்கும், அமைதி ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேராக மூஞ்ச பார்த்து பேசிக்க முடியல, பேசவே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்ததுன்னா இன்றைக்கி அது எல்லாமே கொஞ்சம் மாறும். ஒரு அமைதி கிடைக்கும், வீட்டில் ஒரு அமைதி நிலவும். ஓகேங்களா,
ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலுமே காமாக நீங்கள் அதை வந்து இன்றைக்கி ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகேவா? ரொம்ப காமாக இன்றைக்கி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. இன்றைக்கி வந்து உங்களோட முக்கியமான கீன்னு பார்த்துக்கிட்டோன்னா பொறுமை தான். ஓகே, யார் என்ன சொன்னாலும் வீட்டில் அமைதியாக கேட்டுட்டு கம்முன்னு இருந்துருங்க. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் டேவை பெட்டராக கொண்டு போகும். ஓகேவா? ஓவர் ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. ஓவர் ரியாக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற வார்னிங். பேஷன்ஸ் தான் உங்களோட கீ. ஓகே, அடுத்து ஃபினான்ஷியல் வைஸ் இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. ஓகே, 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்து ஒரு ஸ்லோ எனர்ஜி தான். ஓகேங்களா? மணி க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக இருக்கும், பட் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா நமக்கு இன்னும் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்றைக்கி சேவிங்ஸ் மைண்ட் செட் வரும். கண்டிப்பாக சேவ் பண்ணுறது, பணத்தை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற, எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கும், எது நமக்கு பின்னாடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் நிறைய யோசிப்பீங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக லாங் டேர்ம் பிளானிங் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேவா? லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிலாம் நீங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே, அதே மாதிரி குயிக் ப்ராஃபிட் பற்றி யோசிக்க வேண்டாம், எதிர்பார்க்கவும் வேண்டாம், அதில் எதையும் இன்வெஸ்ட் பண்ணவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அண்ட் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஹேங்க்டு மேன் அண்ட் டெம்பரன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்காக யூனிவர்ஸ் அலைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, எல்லாம் அலைன் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருங்க. எல்லாமே சரி ஆயிடுச்சு, அலைன் ஆகிடுச்சு அப்படின்னா சரியான டைமிங்கில் உங்ககிட்ட வந்து சேரும். ஓகேங்களா? இப்போது டிலே மாதிரி இருந்தாலுமே இது வந்து ஒரு டிவைன் டைமிங் ஃபேஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சரியான டைமில் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க, நினச்சிக்கோங்க, ரியலைஸ் பண்ணிவிடுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபை கொடுத்துரும். அண்ட் ஃபைனலாக கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஓவர் திங்கிங்கை விட்டுருங்க. ஓகே, தெளிவான மனநிலையில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பாஸ்ட் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆனால் அதில் எதுலேயுமே ஸ்டக் ஆகிடாதீங்க. ஓகே, எமோஷன்ஸ் பழைய நினைவுகள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ரீகால் பண்ணுங்கள். ஆனால் அதிலேயே ஸ்டக் ஆகிட வேண்டாம். அது உங்கள் டேவை டல்லாக்குற மாதிரி இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக அதை விட்டு வெளில வந்துடுங்க. ஓகேவா? இன்றைக்கி நாள் வந்து ஃபாஸ்ட் ப்ராக்ரெஸ் இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு இன்னர் கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு எமோஷ்னல் ஹீலிங் கிடைக்கும், அண்ட் ஸ்டேபிளான ஒரு க்ரோத் கிடைக்கும். ஓகேவா? ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டே இன்றைக்கி. இந்த டேவை ரொம்ப அழகாக நிதானமாக பொறுமையாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அண்ட் இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங். ஓகே, தேங்க்யூ.